ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்மி ப்ரொஃபஸர் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 25 ரூபீஸ் பூல் ரம்மி பார்க்கலாம். இது 2 பேர் வேண்டாம், 6 பேரை விளையாடலாம். ஏன்னா 2 பேர் நம்ம விளையாண்டோம்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு 42 ரூபா அதுக்கு மேலே வராது. ஆனால் 6 பேர் விளையாண்டோம்னா ஒரு வேளை சோல் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பூல் ரம்மியில் நீங்கள் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சீட் நல்லா இருந்தால் விளையாடுங்க, இல்லைன்னா ட்ராப் பண்ணிடுங்க. அஞ்சு ரவுண்டு நீங்கள் கம்பெனினாலும் 6வது ரவுண்டு கூட உங்களுக்கு நல்ல சீட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கமிட்டி விளையாடுங்க. அதே மாதிரி கார்டை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். அரேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு சீட் நம்ம எந்த மாதிரி சீட்டுக்கு இந்த மாதிரி சீட்டுக்கு ஆடலாமா வேண்டாமா, என்ன வேணும் என்ன வேண்டாம் அது தெளிவாக தெரியும். இது ரம்மியே வந்தாலுமே சிரமந்தான், கமுத்திடலாம். சீட் சரியில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லேட் பண்ணி கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது இந்த மாதிரி நமக்கு மேலே இருக்கிற அவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க கமுத்திட்டாங்க, டப்புன்னு நம்மளும் கமுத்திட்டோம் அப்படின்னா அவங்களும் கமுத்திட்டாங்க நம்மளும் கமுத்திடலாம் அப்படிங்கிற மோட்டிவேஷனுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோம்னா அந்த சீட்டை அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் அவங்க சரி இழுத்து அப்புறம் பார்த்துடலாம், ஒரு ரவுண்டு ரிஸ்க் எடுத்துடலாம் அப்படின்னு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து அப்புறம் ட்ராப் பண்ணுங்கள், ட்ராப் பண்ணுற மாதிரி முடிவு இருந்தால். ஆனால் எதாக இருந்தாலும் நீங்கள் ட்ராப் பண்ணுறோமா விளையாடுறோமாங்கிறத அவங்க சீட்டை போட்ட அடுத்த செகண்ட் நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. இந்த இடையில குழப்பத்தில் ஆடினோம்னாவே அது நல்லா இருக்காது, வீணாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால் சீட்டை அவங்க போட்டோன்னே அந்த சீட்டை எடுத்துகிட்டு ஆடலாமா வேண்டாமா கமுத்திடலாமா முடிவு பண்ணிடுங்க. அப்புறம் கமுத்துற டைம் கொடுத்து கமுத்திக்கங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு நிறைய வீடியோ இருக்குது, இதே ரம்மி ப்ரொஃபஸர் சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு ஜெயிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டோர்னமெண்ட்டில் எப்படி விளையாடணும், கேஷ் விட்ரா எப்படி பண்ணணும். கேஷ் விட்ரா எப்படி பண்ணணும்னு நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மை அக்கௌண்ட்டில் போய் கேஷ் விட்ரா பண்ணுறது. ஆனால் நான் அதை பற்றி சொல்லலை அந்த வீடியோவில். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன கேம் நம்ம விளையாட போகிறோம், அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் எல்லாம் இருக்குது இதே ரம்மி ப்ரொஃபஸர் சேனலில். அந்த வீடியோவும் பாருங்கள். டோர்னமெண்ட்ஸ் எப்படி விளையாடலாம், டோர்னமெண்ட்டில் நிறைய பேர் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி எப்படி ஜெயிக்க வாய்ப்பு என்ன அதில் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள். மேற்கொண்டு நிறைய வீடியோ போடுவோம், அதையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு. பார்த்தீங்கன்னா பூல் ரம்மி, பாயிண்ட்ஸ் ரம்மி விளையாண்டா ஜெயிக்க முடியுமா, பூல் ரம்மி விளையாண்டா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பாயிண்ட்ஸ் ரம்மி விளையாண்டிங்கன்னா நீங்கள் 5 ஆட்டம் 6 ஆட்டம் கமுத்துனீங்கனாலும் மறுபடியும் ஒரு ஆட்டம் வந்ததுனாலும் வரும். பூல் ரம்மியில் ஒரு வேளை நீங்கள் 80 கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் போயிடுச்சு, அது அவ்வளோதான், அந்த ஆட்டமே கிட்டத்தட்ட முடிஞ்சிட்ட மாதிரி தான். ஆனால் பாயிண்ட்ஸ் ரம்மியில் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடினீங்கனாலும் ஜெயிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூல் ரம்மி விளையாடுறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். சில பேர்த்துக்கு பாயிண்ட்ஸ் ரம்மி ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனால் எனக்கு என்னோடய ஐடியா படி பூல் ரம்மி தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா நான் எப்போவுமே சேஃபாக விளையாடுறது தான் என்னோடய ஸ்டைலு. ஏன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் ரம்மியில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும், சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பூல் ரம்மியில் அந்த அவசியமே இல்லை.
பார்த்தீங்கன்னா இப்போ இது பரியும் ஆகுது. செகண்ட் ரம்மி இருக்குங்கிறதுனால நான் அதை பரியிலே வச்சுக்கிட்டேன். ஒருவேளை இந்த டைமண்ட் 5 டைமண்ட் 6 இல்லை அப்படின்னா ஸ்பேடு 10 கிங்கு குயின்னு தான் வைக்கணும். இப்போ எடுத்துக்கலாம் இந்த 7. எடுத்துக்கிட்டு இருக்கிறதுலே பெரிய சீட்டு கிங்கு தான், அதையே போட்டுருவோம். இந்த 3 சீட்டு கிளாவர் 2 10 இந்த 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 2 சீட்டுக்கு எதை ஒட்டு வந்தாலும் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு பெரிய சீட்டு போட்டுடலாம். நம்ம 2 பாயிண்ட் தான் இருக்கோம். இப்போ 4 பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேட் நாளை தவிர வேறு எந்த நாள் வந்தாலும் ஆகும். டைமண்ட் 4 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 தானே ஜோக்கரு, 4 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 7 வேண்டாம். இதையும் போட்டுடலாம். நீங்கள் இந்த பூல் ரம்மி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 20 பாயிண்ட்டுக்குள்ளே விளையாண்டோம், ரம்மி ஜோக்கர் இருக்குது அப்படின்னு விளையாண்டோம் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு என்ன வழியோ அதை தான் முதல் பார்க்கணும் நம்ம வேலை. ஓகே, 3 வந்துச்சு. இப்போ அந்த ஜோக்கர் நம்ம எடுக்க வேண்டியதே இல்லை, அங்கேயே இருந்துட்டு போகுது. ஏன்னா ஒரிஜினல் ரம்மி 5 டைமண்ட் 5 6 7 இருக்குது. டிக்ளேர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டிக்ளேர் பண்ணுங்கள். 0 4 பாயிண்ட்டு 31 இருந்தார் அவர். இவர் பாருங்க, போன ஆட்டம் ஷோ வச்சார், இந்த ஆட்டம் ஜோக்கர் 4 ஜோக்கர் இருக்குதுங்கிறனால அவசரப்பட்டார். இந்த மாதிரி அவசரப்படாதீங்க. எனக்கு இந்த ஆட்டம் ரம்மி இருக்குது, ஒரு ஜோக்கர் தான் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க்கான கேம் தான். ஆடிடலாமா? ஒரு ஜோக்கர் தான், நான் எல்லாம் பெரிய சீட்டாக இருக்கு. சரி ஆடிடலான்னு தான் தோணுது, ஆடிடலாம். சரி இதையும் வச்சுக்கலாம். இப்போ இருக்கிறதே அந்த தனி சீட்டு 7, அதை போட்டலாம். அடுத்த ரவுண்டு பேசிக்கலாம். இன்னொரு ஜாக்கி வந்தால் கூட நமக்கு பரியாகுது. சீட் நம்ம சூப்பர் சீட்டு. இதுவும் அருமையான சீட்டு. 2 சீட் நம்ம சீட்டு போயிடுச்சு. கமுத்தி இருந்துருக்கலாமோ? இந்த மாதிரி கூட சில சமயம் கமுத்த வேண்டியது வரும். நம்ம ரம்மி ஜோக்கர் இருக்கும், இந்த மாதிரி சீட்டு கூட ஆடுறது தப்பு தான். கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஓகே, பார்க்கலாம். எல்லாருமே ஆடுறாங்களே. சரி, இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் விளையாடுறது ஒரு இதில் ராஜா பரி ஆகுது. செகண்ட் ரம்மிக்கு சான்ஸ் இருக்குது, எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஆசை எல்லோரும் போட்டாங்க, அதனால் நம்மளும் அந்த ஆசையை போட்டுடலாம். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா கிங்கு நமக்கு பரி ஆகிடுச்சு. இப்போ அந்த பரி நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக்கு ரெட் அப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரியே நீங்கள் பரியை செட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம டப்ஸு ஏதாவது ஆட்டின் ராஜாவே 2 டைமண்ட் ராஜாவோ 2 இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி வச்சோம்னா தெளிவாக தெரியும். ஒரே மாதிரி சைட் நம்ம வைக்க மாட்டோம். ஓகே, 9 வேண்டாம், கட்டுக்கே போயிடலாம்.
சரி வச்சுக்கிட்டு பெரிய சீட்டை விட்ருவோம். ஏன்னா அதுதான் நமக்கு செகண்ட் ரம்மி. நம்ம இன்னொரு ஜாக்கி வந்தால் எடுக்க முடியாது எப்படியும். அதனால் அதை போடுறது தான் பரவாயில்ல. இப்போ இந்த கிளாவர் நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாவர் நாள் வந்தால் கூட அது ஆக்சுவலாக ரம்மி லண்டன்னு சொல்லுவாங்க. கம்மி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இந்த ரம்மி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் 2 டெக் தான் கிளப்பில் மேக்ஸிமம் 2 டெக்கில் தான் விளையாடுவாங்க. அதனால் அதே மாதிரி 2 டெக்கில் 2 சீட்டு தான் இருக்கும். கிளாவர் நாள்னால் கிளாவர் நாள் 2 தான் இருக்கும். எந்த சீட்டாக இருந்தாலும் அது 2 தான் இருக்கும். பாருங்க, ஒரு அவசரப்பட்டு ஆடி 80 கொடுத்துட்டாரு. இன்னொருத்தர் 80 கொடுத்துட்டாரு. 2 ஜோக்கருக்குன்னு ஆடி இருக்காரு. இப்போ இந்த மாதிரி அவசரப்பட்ட ஆடினீங்கன்னா இதுதான் நிலைமை. இப்போ பார்க்கலாம். இந்த ஆட் நமக்கு வாய்ப்பே இல்லை. ரம்மியாக வந்தாலும் கம்பி தான் ஆகணும். அரேஞ்ச் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். சும்மா அரேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். கமிட்டிக்கலாம், வழியே இல்லை. இப்போ இந்த பூல் ரம்மியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் ப்ரைஸ் வரும்போது நீங்கள் அவசியம் கொடுத்துட்றது பரவாயில்ல. ஏன்னா நமக்கு 4 ரூபாயோ 5 ரூபாயோ எவ்வளோ லாபம் வந்தாலும் பரவாயில்ல. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா 21 ரூபா கேட்கும், கம்மியாக கூட கேட்கும். அந்த டைம்லேயும் கொடுத்துட்றது பரவாயில்ல. நம்ம அடுத்த ரவுண்டு ஃப்ரெஷ்ஷாக போய் ஆடிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரவுண்டில் நமக்கு லக் இல்லை. நம்ம தோத்துட்டோம் கிட்டத்தட்ட. அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம 4 ரூபா நட்டமாகுது அப்படின்னு விளையாண்டு அந்த 21 ரூபாயும் சேர்ந்து நட்டமாகிறதுக்கு அடுத்த ரவுண்டு போய் விளையாண்டுக்கலாம். அதே மாதிரி அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு லாபம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம கொடுத்துறதும் தப்பு இல்லை. விளையாண்டு அதுவும் போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூல் ரம்மியில் இப்போ இது 4வது ரவுண்ட் போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு 8-9 ரவுண்டு வரைக்கும் போயிருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே போனதில்லை. நீங்கள் நார்மலாக கம்பெனினாவதே 6வது ரவுண்டு வரைக்கும் விளையாடலாம். அதுக்கு மேலே இன்னும் 2 ரவுண்டு வரும். அதை மட்டும் நம்ம ஒரு 2 ஷோ வச்சோம்னா அதை ரீச் பண்ணிடலாம். எப்படி நம்ம அந்த ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிடலாம். அதுக்கு மேலே போகாது. போனதும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ரம்மி சர்க்கிள் நேச்சர் கிடையாது. நீங்கள் எல்லாம் இது வந்து ஆன்லைனில் ஒரு சிஸ்டம் தான் நமக்கு இது பண்ணிகிட்ருக்கா. இப்போ அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரவுண்டு 15 ரவுண்டெல்லாம் போக விடாது. யாருக்கும் ஒரே மாதிரி சீட்டு வந்து ரொம்ப நேரம் ஆடி 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் டேபிள் கிளியர் ஆகிட்டு அடுத்த டேபிள் க்ரியேட் ஆனால் தான் அவங்களுக்கு லாபம். அதனால் சீக்கிரம் ஆட்டத்தை முடிக்க தான் பார்ப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு சீட் நல்ல சீட்டாக போட்டு கேம் முடிஞ்சிடும். அதனால் ஸ்பிட் ப்ரைஸ் வந்தால் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இல்லைன்னா லவக்குன்னு ஒரு வேளை நமக்கே கூட வந்துடலாம். இப்போ அவரும் போயிட்டார். 42 ரூபா வருது. சரி, நம்ம கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் சொன்ன மாதிரி 21 ரூபா தான் வந்திருக்கு. அவர் கொடுத்துட்றது தான் பரவாயில்ல. ஏன்னா இல்லைன்னா கொடுக்கல அப்படின்னா அந்த 21 ரூபாயும் கூட அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கொடுத்துட்டாரு, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரம்மி சர்க்கிளோட பூல் ரம்மி ட்ரிக்ஸு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு நிறைய வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.